ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபினா பிடிக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பிடிக்கிழங்கு தண்ணியில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுனா தான் மேலே இருக்க மண்ணெல்லாம் போய்டும். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு 2 விசில் போதும். ரொம்ப குழன்னு ஆகிடும். 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிடுவோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட் போல் ஆகணும். மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே குக்கரில் 2 விசில் கிழங்கு வந்துட்டுருக்கோம். தோல் உரித்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா குழம்பு மிளகாய் தூள், அது ஒரு ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கலாம். அது மட்டுமே போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வைப்போம். மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கொதித்ததும் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினா போதும், நிறைய வேண்டாம். புளிப்பு அதிகமாகிடும். கொஞ்சமாக இப்படி ஒரு 2 ஸ்பூன் 2 கையில் இப்படி எடுத்து ஊற்றினா அதுவே போதுமானது தான், நிறைய வேண்டாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். அந்த புளியோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த குழம்புல இறங்கி அதுக்கான ஒரு மனம் வரும். அது கொதிக்கும் போதே சூப்பராக இருக்கும் மனம். அப்போ அந்தளவு கொதிக்கும் போது நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லெண்ணெயிலையும் செய்யலாம், பட் லாஸ்ட்டாக ஊற்றினாலும் அதே டேஸ்ட்டு தான் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.